ஹாய் அண்ட் வெல்கம் டு மெட் சீக்ரெட்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம ட்ரிப்டோஃபான் மற்றும் அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மெட் சீக்ரெட்ஸ் இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ட்ரிப்டோஃபானா என்னன்னு பார்க்கலாம். ட்ரிப்டோஃபான்ன்றது ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். நம்ம பாடி ஃபங்க்ஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரிப்டோஃபான்ற அமினோ ஆசிட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரிப்டோஃபான் என்ற அமினோ ஆசிட்ஸ் நம்ம ஹியூமன் பாடிக்கு ஃபுட் வழியாக தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். இந்த ட்ரிப்டோஃபான் ரிச் ஃபுட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸில் தான் இந்த ட்ரிப்டோஃபான்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ், ஃபிஷ், மீட், அது மட்டும் இல்லாமல் சில பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ்லேயும் இது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குயிக்காக ட்ரிப்டோஃபானோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் மெயின்டைன்ஸ் ப்ராப்பர் ஸ்லீப். நம்ம ஸ்லீப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபுட் வழியாக எடுக்கிற ட்ரிப்டோஃபான் நம்ம உடம்புல நியாசினா ஒரு விட்டமினா கன்வெர்ட் ஆகும். இந்த நியாசின் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல செரட்டோனின் அண்ட் மெலட்டோனின்ற ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த நியாசின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த செரட்டோனின் அண்ட் மெலட்டோனின் ஹார்மோன் தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேக் அண்ட் ஸ்லீப் சைக்கிளை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுது. இந்த ப்ராப்பர் சைக்கிளை நம்ம பாடியில் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த ட்ரிப்டோஃபான் என்ற அமினோ ஆசிட்ஸ் நம்ம கண்டிப்பாக தேவைப்படுது. எப்போ நம்ம உடம்புல ட்ரிப்டோஃபானோட அளவு கம்மியாகுதோ அதோடைய காரணமாக இந்த ஹார்மோனுடைய அளவு கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கான தூக்கம் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. நம்ம பாடி கிளாக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரிப்டோஃபான் அளவு கண்டிப்பாக நம்ம உடம்புல சரியான அளவில் இருக்கணும். அதுக்கேற்ற போல் நம்ம அதோடைய ஃபுட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணிக்கணும். செகண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட் பூஸ்டர். நான் ஆல்ரெடி சொன்ன போல் இந்த ட்ரிப்டோஃபானால தான் செரட்டோனின் மெலட்டோனின் ஹார்மோன்ஸ் நமக்கு போதுமான அளவில் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் இருக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோன்ஸ் பிரெயினுக்கான கெமிக்கல் மெசேஞ்சராக ஆக்ட் ஆகுது. இது ப்ராப்பரான சிக்னல் சென்ட் பண்ணாதான் நமக்கான மூட் ப்ராப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. லோ லெவல் செரட்டோனினால தான் நமக்கான டிப்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் சில மூட் டிசார்டர்ஸும் ஏற்படுது. அதனால நம்ம மூட் ரொம்பவே நல்லா இருக்கணும், ரொம்பவே குட் ஸ்டேட்டில் இருக்கணும்னா நமக்கான ட்ரிப்டோஃபான் அளவு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. தேர்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன். நம்ம படிப்புலையும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் சரி கான்சன்ட்ரேஷன்றது ரொம்பவே முக்கியமானது. ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேஷனோட பண்ணும்போது தான் அதோடைய ரிசல்ட் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். இதுலேயும் செரட்டோனின் ஹார்மோன்ஸ் தான் ரொம்பவே டாமினண்ட்டாக ரோல் பண்ணுது. அந்த செரட்டோனின் ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக இருக்கிறதுனால தான் கான்சன்ட்ரேஷன் நமக்கு ப்ராப்பராக இருக்குது. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமானதாக ட்ரிப்டோஃபான் என்ற அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்சன்ட்ரேஷன் லெவலையும் மென்டல் ஃபோக்கஸையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிப்டோஃபான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான மெமரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு செரோட்டோனின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைஜஷன். ப்ராப்பர் டைஜஷனுக்கு ட்ரிப்டோஃபான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாடியிலே பார்த்தீங்கன்னா 90% செரோட்டோனின் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஐ ட்ராக்ட், நம்ம செரிமான பாதையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம பவுல் மூவ்மெண்ட், அதாவது செரிமான அந்த பாதை இருக்கு இல்லையா, அதை ப்ராப்பராக மெயின்டைன் ரெகுலேட் பண்ணுறதுக்கு, நம்ம இண்டஸ்ட்ரியும் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஃப்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், மூட் ஸ்விங்ஸ்லாம் ஏற்படும் இல்லையா, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருப்பாங்க. அதுபோல் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கிறதுனால ட்ரிப்டோஃபான் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, செரோட்டோனின் அளவு அதிகப்படுத்தி நமக்கான மூட் ஸ்விங்கை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு ரிலாக்ஸ்டு அண்ட் சேர்ஃபுல் ஸ்டேட்டாக மாற்றுன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரிப்டோஃபான் நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டு அண்ட் சேர்ஃபுல் ஸ்டேட்டாக மாற்றுது. சிக்ஸ்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசில் க்ரோத். ஆக்சுவலாக ட்ரிப்டோஃபான் மசில் க்ரோத்துக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணாது. பட் இது இன்டெரக்டாக எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்டோஃபான் ஆல்ரெடி பார்த்த போல் ஸ்லீப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அமினோ ஆசிட். நம்ம ப்ராப்பராக ஸ்லீப் எடுத்துக்கும் போது தான் அந்த டைமில் தான் நமக்கான மசில் க்ரோத், அது மட்டும் இல்லாமல் ஃபேட் லாஸும் ஏற்படுது. அப்படி ப்ராப்பரான ஸ்லீப் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு மசில் க்ரோத்தும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. செவன்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன்ஸ் கொலஸ்ட்ரால் லெவல். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில ட்ரிப்டோஃபான் நியாசினா கன்வெர்ட் ஆகும். நியாசின்ன்றது விட்டமின் B3. இந்த நியாசின் கொலஸ்ட்ரால் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி சில வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், HDL அண்டு LDL. LDLன்றது நம்ம உடம்புல கம்மியாக தான் இருக்கணும், HDLன்றது தான் அதிகமாக இருக்கணும். இந்த நியாசின் நம்ம HDL அளவு அதிகப்படுத்துறதுக்கும் LDL அளவு கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எய்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்டு டு ட்ரீட் மைக்ரைன், அதாவது ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதுபோல் மைக்ரைன் இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோஃபான் அளவு கம்மியாக இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும். அதுவும் மைக்ரைன் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது.
இதுவே ஒரு சஜஷனாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது போல் மைக்ரேன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு சராசரியாக 3 வாட்டியாவது நீங்கள் ஃபிஷ் சாப்பிட்றது ரொம்ப வந்து நல்லது. அந்த சோர்ஸ் மூலிமா ட்ரிப்டோஃபேன் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால இந்த மைக்ரேன்லாம் வந்து கண்டிப்பாக குணமாகிறதுக்கு அதிக சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் சொன்ன போல் ட்ரிப்டோஃபேனை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ட்ரிப்டோஃபேன் எப்படி இந்த ட்ரிப்டோஃபேன் நம்ம தூக்கத்துக்கு எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பல ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கும் வந்து ட்ரிப்டோஃபேன் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மெட் சீக்ரெட்ஸ் இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.